தனிமையில வசிச்ச 85 வயசு மூதாட்டியை தாக்கி நகை பணம் கொள்ளையடித்த சம்பவத்துல போலீசார் 20 வயசான ஒரு இளம்பெண்ணை கைது செஞ்சிருக்காங்க. கடன் கேட்டு தராததுனால கொள்ளை அவதாரம் எடுத்த இளம்பெண்ணின் பின்னணி என்ன? திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்துள்ள புது கும்மிடிப்பூண்டி பகுதி அன்று போலீசாரின் பூட்ஸ் கால் சத்தத்தால் சலசலத்து கிடந்தது. ஊரில் இருந்த ஓட்டு வீட்டை போலீசார் அங்குளமங்குளமாக அலசி ஆராய்ந்தனர். இரத்த வெள்ளம், குருதியில் நனைந்த சேலை, இரும்பு ராட், சிதறிக் கிடந்த பொருட்கள் என அந்த வீட்டின் சூழல் ஒரு கிரைம் சீன் நடந்ததற்கான சான்றுகள். இதே வீட்டில் வசித்த ஒரு மூதாட்டியின் மண்டை உடைக்கப்பட்டு நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அந்த கோரத்தை கண்டறியவே இத்தனை போலீசாரும் மோப்பநாய் மற்றும் தடயவியல் துறை கைரேகை நிபுணர்களுடன் களத்தில் இறங்கியுள்ளனர். தாக்கப்பட்ட மூதாட்டியின் பெயர் ராஜேஸ்வரி. 87 வயதான இவருக்கு வாரிசு இல்லை. இதனால் இந்த வீட்டில் தனிமையில் வசித்து வந்துள்ளார். சென்னை மற்றும் கும்மிடிப்பூண்டி சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் சொந்தமாக வீடுகள் மற்றும் கடைகள் உள்ளன. பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களுக்கு உரிமையாளரான மூதாட்டி ராஜேஸ்வரிக்கு வாடகை பணமே மாதந்தோறும் பல லட்சம் வருவதாக கூறப்படுகிறது. இதனால் வீட்டில் உள்ள மர பீரோவில் தங்க நகைகள் மற்றும் லட்சக்கணக்கில் பணம் எப்போதும் வைத்திருப்பார் எனவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில்தான் கடந்த 11ஆம் தேதி மதியம் 3 மணியளவில் வீட்டு வாடகை கொடுக்க 2 வட மாநில இளைஞர்கள் மூதாட்டியின் வீட்டிற்கு வந்தனர். அப்போது வீட்டின் உள்ளே மூதாட்டி ராஜேஸ்வரி இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவரது கழுத்து மற்றும் தலையில் துணி சுற்றப்பட்டிருந்தது. உடனே ஆம்புலன்ஸ் மூலம் மூதாட்டியை மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தனர். அங்கு அவரது உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருந்து வருகிறது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிந்த போலீசார் வீட்டை சோதனை செய்ததில் பீரோவில் இருந்த தங்க நகைகள் மற்றும் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை உறுதி செய்தனர். மேலும் அங்கே 85,60,000 ரூபாய் ரொக்க பணம் இருந்துள்ளது. உண்மையில் வந்தவன் கொள்ளையன் என்றால் மொத்த பணத்தையும் அபே செய்திருக்க வேண்டும். அப்படி நடக்காததால் இதன் பின்னணியில் வேறு ஏதோ ஒரு மர்மம் இருப்பதாக சந்தேகித்த கும்மிடிப்பூண்டி சிப்காட் போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து இரவு பகலாக விசாரணையை தீவிரப்படுத்தினர். கண்காணிப்பு கேமராவிலும் எதுவும் பதிவாகவில்லை. மூதாட்டியாலும் தாக்க வந்த நபர் யார் என்று அடையாளம் கூற முடியவில்லை என்பதால் விசாரணை சவாலானது. இந்த நிலையில்தான் தனிமையில் இருந்த மூதாட்டி ராஜேஸ்வரி வீட்டிற்கு நேரில் சென்று அடிக்கடி பேசுபவர்கள் யார் யார் என்பது குறித்து அக்கம் பக்கத்தில் விசாரித்தனர். அதில்தான் சுப்ரியா என்ற ஒரு 20 வயது பெண் வசமாக சிக்கினார். இவர் கடந்த ஆண்டுதான் காதல் திருமணம் செய்து கொண்டு 4 மாத ஆண் குழந்தை உள்ளது. புது கும்மிடிப்பூண்டியிலேயே வாடகைக்கு வசித்து வருகிறார். சுப்ரியாவின் அப்பா மூதாட்டி ராஜேஸ்வரியின் வீட்டு எதிரேதான் டெய்லர் கடை வைத்திருக்கிறார். அப்பாவின் கடைக்கு செல்லும் போது சுப்ரியாவுக்கு மூதாட்டியுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கடைக்கு வரும்போதெல்லாம் மூதாட்டியோடு அரை மணி நேரம் பேசிவிட்டுதான் செல்வாராம். அப்படி பேசி பழகும்போதுதான் மூதாட்டி ராஜேஸ்வரியிடம் பணம் அதிகமாக புழங்குவதை பார்த்திருக்கிறார். இதனால் சம்பவத்தன்று ஒரு 10,000 ரூபாய் கடனாக வாங்கி வரலாம் என மூதாட்டியின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் சுப்ரியா. ஆனால் மூதாட்டி பணம் கொடுக்க மறுத்துவிட்டார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த சுப்ரியா மூதாட்டி ராஜேஸ்வரியை தாக்கி கீழே தள்ளியதாக கூறப்படுகிறது.
அந்த தாக்குதலில் மூதாட்டியின் மண்டை உடைந்து ரத்தம் பீரிட்டிருக்கிறது. உடனே பதறிப்போன சுப்ரியா தான் அணிந்திருந்த ஷாலையும் அருகிலிருந்த மூதாட்டியின் புடவையையும் வைத்து ரத்தம் வருவதை தடுத்திருக்கிறார். ஆனாலும் ரத்தம் நிற்கவில்லை. இதனால் வந்தவரை லாபம் என்று நினைத்த சுப்ரியா அங்கிருந்த மர பீரோவிலிருந்து 20 சவரன் நகைகள் மற்றும் ரொக்க பணம் ரூபாய் 1,80,000 ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து கொள்ளையடித்த நகை பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் இளம்பெண் சுப்ரியாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். 20 வயதை நிரம்பிய இளம்பெண் பணத்தாசையால் மூதாட்டியிடம் கைவரிசை காட்டி துணிகர சம்பவத்தை அரங்கேற்றியிருப்பது கும்மிடிப்பூண்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் செல்வி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா விடை சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.